முதலாவதாக இன்றைய நாளில் பிரசுத்தமான ஓய்வு நாள் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கூட கர்த்தரின் வார்த்தை எச்சரிக்கை. எச்சரிக்கை என்பது எதை குறிக்கிறது, யார் குறிக்கிறது என்றால், எச்சரிக்கை என்பது நம்மளே தான் குறிக்கிறது, நம்மளே தான் குறிக்கிறது. ஸோ கர்த்தரின் வார்த்தை என்ன சொல்லுது? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் தேவனாகி கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தரின் நியாயங்களும் கற்பனைகளும் கட்டளைகளும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் சொல்கிறார்? இதெல்லாம் நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதுக்காக தான். ஆனால் இன்று நிறைய பேர் கர்த்தரின் வழியில் நடக்காமல், சொல்லப்போனால் கிறிஸ்துவ மக்களாகிய நம்மில் நிறைய பேர் கிறிஸ்டின் என்ற பேர் மட்டும்தான் இருக்குது தவிர அவருக்குள் கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை. அதுதான் நிஜம். நம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? குழந்தை பிறந்தவொடனே ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, அது ஒரு கிறிஸ்டின் ஆகிடுறோம். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகிறோம், சில டைம் போகாமல் இருக்கிறோம் இல்லையா? காலப்போக்கில் சர்ச்சுக்கு போகிறதே மறந்துடுறோம். ஆனால் நம்ம சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டின், பேரில் கிறிஸ்டியன், கம்யூனிட்டியில் கிறிஸ்டியன், இப்படி எல்லாத்துக்கும் கிறிஸ்டின் தான். ஆனால் கிறிஸ்டின் என்பது எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர் எப்படி இருக்க வேண்டும், அப்படி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இன்று சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ மக்களுக்கு நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து பார்க்கலாம். இன்று உலகத்தில் அநேக இடங்களில் பிரச்சனைகள், சோதனைகள், பெரிய பெரிய ஆபத்துக்கள், பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள், எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ ஃபயர் ஆக்சிடெண்ட்டு இல்லையா, எத்தனை நடந்து கொண்டு இருக்குது. லேட்டஸ்ட்டாக கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். ஒரு 10 days முன்னாடி அமெரிக்காவில் கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் ஒரு காட்டுத்தீ நடந்தது இல்லையா? ஸோ அந்த காட்டுத்தீ எப்படி வந்துச்சு? இயற்கையாக தான் வந்தது, மனிதரால் உருவாக்கப்படுது என்று சொல்லலாம். ஆனால் அது கிடையாது, இயற்கையாக தான் வந்தது. ஸோ ஏன் அமெரிக்காவில் இந்த தீ வந்துச்சு என்பது குறித்து நாம் வசனத்தை எப்படி நம்ம பார்ப்போம். ஏனென்றால் நம்ம படித்தோம் இல்லையா, நம்முடைய கர்த்தருடைய வசனத்தையும் கற்பனைகளை கை கொண்டு நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று. அந்த காட்டுத்தீ ஒரு 3ஆம் தேதி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் வீக்கு. ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அமெரிக்காவில். ஒரு ஃபங்க்ஷன், சொல்லப்போனால் ஒரு காட்டுத்தீ எங்கே நடந்தது தெரியுமா? அது இங்கே அதிகமாக சொல்லுவாங்க, ஹாலிவுட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஹாலிவுட்னா ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னா, நீங்கள் அமெரிக்கா போயிருந்தால் பார்த்துருக்கலாம், ஒரு மலை மேலே ஹாலிவுட்னு ஒரு பெரிய நேம் லோகோ இருக்கும், பார்த்துருப்பீங்க. இல்லை நீங்கள் போக முடியல கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட தெரியும், ஹாலிவுட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் பெருசாக எழுதியிருப்பாங்க. கிளிப்பிங்கில் போடுறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஏன் அந்த பேர் வச்சுருக்காங்கன்னா, ஹாலிவுட் ஆக்ட்ரஸ், சீரியல் ஆக்ட்ரஸ் நிறைய பேர், அமெரிக்கன் நடிகர் நடிகைகள்லாம் அங்கே தான் வாழ்ந்து வருகிறார்கள். அது ஒரு மலை பிரதேசத்துக்கு நடுவில் அழகான இடம், ரொம்ப ரொம்ப அழகான இடம். அதை விட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இடம் கூட சொல்லலாம் அமெரிக்காவில். அந்த இடத்துல வாழ்ந்துடுவார். எப்படிப்பட்டவர்கள்னா, அவர் வீடில் ஏக்கர் கணக்கில் இருக்குமா. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஹெலிபேட் இருக்கும், ஒரு ஃப்ளைட் இறங்குற மாதிரி இடங்கள் இருக்கும், நீச்சல் குளங்கள் இருக்கும், நிறைய. அவங்க வீட்டுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்தாலே கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட வீடுகளை கொண்டு வசித்து வருகிறார்கள் செல்வந்தர்கள். இந்த காட்டுத்தீ வருவதற்கு முன்பதாக ஒரு 2 days பேக், அன்றைய நாளில் ஒரு அமெரிக்கா விருது நடைபெற்றது, விருது கொடுத்தாங்க. அந்த விழாவில் அது என்ன, சினிமா சம்மந்தப்பட்ட விருது தான், கோல்டன் குளோப் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு அதை கொடுத்துருந்தாங்க. வருஷம் நடக்கும் அது. நம்ம ஊரில் கூட மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம அந்த வழிக்கு போக வேண்டாம். ஸோ இந்த விருது விழாவில் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, அமெரிக்காவில் இப்போ பொதுவாக ஃபாரினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா
ஏதோ நடந்தால் தேங்க்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, அது பழக்கம் அவங்களுக்கு. ஆனால் அன்றைய தினம் அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவார்டு வாங்கினாங்க, நிறைய பேர் பேட்டி கொடுப்பாங்க இல்லையா, அவார்டு வாங்கிட்டு அப்படி பேட்டி கொடுக்கும்போது பார்த்தா சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் அதில் என்னென்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க, இந்த தேங்க்ஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ் இந்த வேர்டு சொல்லவே இல்லை. அவங்க அனைவரும் கிறிஸ்தவர்கள் சொல்லப்போனால் அந்த வார்த்தை யூஸ் பண்ணல. அது என்னாச்சுன்னா சிஸ்டத்தில் பார்ப்பாங்க, அதிகமான வார்த்தைகள் எவ்வளோ பயன்படுத்தியிருக்காங்க, எந்த வார்த்தைகள் குறைவாக பயன்படுத்தியிருக்காரு என்று அந்த சிஸ்டம் காமிச்சுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த காட்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 0% இருக்குது, 0. ஸோ யாருக்குமே காடுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. நிறைய பேரும் புகழும் பணமும் சம்பாதித்தவர்கள் அவார்டு வாங்கும்போது தேங்க்ஸ் கார்டுன்றது வரல. ஒரு காலத்தில் வந்தது, இப்போது வரவே இல்லை. அதை ஒரு லேடி, அவங்க ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, அவங்க அது பெருமையாக சொல்கிறாங்க. கடவுள் இருந்தால் தானே தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு அவங்க அது பெருமையாக மைக்கில் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கூட உங்களுக்கு கிளிப்பிங்கில் போடுறேன், பாருங்கள். On fire. Who got shouted out the most? Let's look at the numbers. All right, cast and crew are leading the way with 11 mentions. Moms are holding strong with 3 shout-outs. God, creator of the universe, 0 mentions. And Mario Lopez, host of Access Hollywood, 1. All right. No surprise in this godless town. No surprise in this godless town. No surprise to this godless town. When a town turns its back on God, the consequences can be devastating. Just look at Sodom and Gomorrah. Genesis 19:24-25. Then the Lord rained down burning sulfur on Sodom and Gomorrah from the Lord out of the heavens. Thus he overthrew those cities and the entire plain, destroying all those living in the cities and also the vegetation in the land. It reminds me of Sodom and Gomorrah, a town that ignored God's warnings and faced his judgment. Is God angry? Yes, and the unforgivable sin, blaspheming the Holy Spirit, reminds us that rejecting God's grace has serious consequences. But even now, there's time to repent and turn to his mercy. Will we heed his warning before it's too late? ஸோ இப்படி அவங்க பேசியிருக்காங்க. இப்படி அவங்க பேசும்போதோ எல்லாரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க, சந்தோஷம் அடைகிறார்கள். ஏன்னா கடவுள் இருந்தால் தானே தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, அப்படி அந்த வார்த்தையை சொன்னதுக்காக. அதே டைமில் வேற ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்காங்க, ஒயிட்லி இல்லைன்னு சொல்லி ஒரு கிறிஸ்துவ ஊழியம் செய்கிற ஒரு ஸ்திரீ. அவர்கள் என்னன்னா இந்த திருப்பிரசங்கம் எங்கே போனாலும் கர்த்தர் வார்த்தைகளை சொல்வது அவருடைய வழக்கம். அப்படி தான் அன்றைய தினம் ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. அவங்க ஃப்ளைட்டில் போனாலே வரத்துக்கு முதல்லே வந்துடுவாங்க. நின்னோடனே உள்ளே வருவாங்க இல்லையா, அவங்களும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு டாக்டர்ஸ் வரப்போகுது, ஸோ எல்லாம் எச்சரிக்கையாக இருங்க, அது எப்போ நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம், ஸோ கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது, ஸோ எச்சரிக்கையாக இருங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லி அவங்க சுவிசேஷம் சொல்கிறாங்க, அந்த ஊழியத்தை சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அதை கேட்காம கண்ணு காலாமல் அவங்க கடந்து போகிறாங்க. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். As I was saying, my prophetic message for California, there's a dark cloud that's over California, which is the condition of the city, which is darkness. Just like in the days of Noah when they flooded the earth because of the evilness. I tell you that wrath is coming to Los Angeles, so make things right with God. If you don't know Jesus Christ, make things right with him. Jesus Christ died on the cross for your sins. He rose again in 3 days. Almost done. He's alive. He's the one true God. But the wages of sin is death, hell forever. He loves you. Repent. Put your faith in Jesus today. God bless you guys. God bless you. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் யாருமே கண்டுக்கல. இது நடந்ததெல்லாம் இந்த 3rd அன்னைக்கு அப்போ. ஆனால் அதுக்கு அடுத்த சில நாட்களில் அந்த கலிஃபோர்னியாவில் காட்டுத்தீ, இயற்கையாக காட்டுத்தீ பரவி யாரெல்லாம் உயர்வான காஸ்ட்லியான வீடு, காரு,
எத்தனையோ சொத்து சுகங்கள் எல்லாமே எரிஞ்சு நாசமாக போச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பாதி வீடெல்லாம் எரிஞ்சு வேறு மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல வீடு இந்த இடமே தெரியாத அளவுக்கு இன்று எப்படி செல்வந்தர்கள்லாம் இப்போது நடுத்தரில் நிற்கிறாங்க. அமெரிக்காவில் நடந்தது இது. ஏன் இப்படி நடந்துச்சு? காரணம் இயற்கையை விட இயற்கையை படுத்த நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் அவர் கோபம். அதான் நம்ம சொல்ல வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ மக்கள் அமெரிக்காவில் பாதி பேருக்கு மேலே, ஆனால் இன்று பின்மாற்றம் அடைந்து கர்த்தரை மறந்து அவர்கள் பொருட்கள் மேல் மனிதர்கள் மேல் தன் கவனத்தை வைத்து அவர் இல்லை என்று அவர்கள் வாயிலாக ஒரு கிறிஸ்தவனே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட உலகை நோக்கி அந்த உள்ள மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அமெரிக்காவில் நிறைய பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் நடக்குதுன்னே தெரியல. லேட்டஸ்ட்டாக நியூஸ் பார்த்துட்டு இருப்போம், ஒரு ஃப்ளைட்டும் ஒரு ஹெலிகாப்டரும் மோதி இருக்கு. எதிர்பாராமல் நடந்ததாக கூட இருக்கலாம். ஆனால் நடந்து கொண்டே இருக்கிறது. இயற்கை அழிவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மனித அழிவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் கடைசி கால எச்சரிக்கையின் அடையாளங்கள். வசனம் பைபிளில் போட்டிருக்க வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தில் கொள்ளை நோய்கள், பூகம்பங்கள், காட்டுத்தீக்கள், மனித அழிவுகள் எல்லாம் வரலாம். எப்போது? இயேசுவின் வருகைக்கு முன்னால், அது 2ஆம் வருகைக்கு முன்னால் இதெல்லாம் நடக்கும் என்று வசனம் போட்டு நடந்து கொண்டு தானே இருக்கிறது. 2025 இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். தொடக்கத்திலேயே HMP அப்படிங்கிற ஒரு வைரஸால பதட்டம் ஏற்பட்டது. அது ஒரு புறம் இருந்தாலும் அதை தாண்டி எக்கச்சக்கமான இயற்கை பேரிடர்கள் நடந்துட்டு இருக்கு. லைக் நேபாள், பூட்டான் அண்ட் சைனா பார்டர்ல 7.1 மேக்னிடியூட்ல ஒரு எர்த்குவேக். இதுல 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. அண்ட் மிடில் ஈஸ்ட்ல குறிப்பா சவுதி அரேபியால இருக்கக்கூடிய மெக்கா, இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலம், அங்க வெள்ளம் போயிருக்கு. இதெல்லாம் பார்த்தாதுன்னு நார்த் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டான கலிபோர்னியா, அதுல ஒரு மாகாணம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். அங்க இப்போ மிகப்பெரிய தீ விபத்து. இது காட்டு தீயால ஏற்பட்டதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் இதுவரைக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்படிப்பட்ட ஒரு தீ விபத்தை பார்த்ததே கிடையாது. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இது எல்லாமே தீக்கு இரையாக்கப்பட்ட வீடுகள். குறிப்பா சொல்லணும்னா இந்த ஏரியால தான் நிறைய செலிபிரிட்டிஸ் தங்கியிருக்காங்க. அவருடைய வீடுகள் அனைத்துமே நாசமாயிருச்சு. ஆஸ் பர் தி ரிப்போர்ட் 2 லட்சம் மக்களுக்கும் மேல அவங்களுடைய வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து நிக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் மிகவும் சோகமான ஒரு விஷயம் பார்க்கப்படுது. கொரோனா வந்தது, அந்த கொள்ளை நோய் உலகை பாதி அழித்து கொண்டிருந்தது, மனிதனை அழித்தது. பூகம்பம் வந்தது, பூமி அதிர்ச்சிகள்லாம் ஜப்பான்ல நிறைய நடந்தது இல்லையா? நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இந்த காட்டுத்தீ எல்லாமே வந்தது. எல்லாம் மனித அழிவுகள், உலக ஆசை அழிவுகள் எல்லாம் நடந்தது. ஸோ இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அடையாளங்கள். பைபிளில் போட்டது அத்தனையும் உண்மையானது. இது நீங்கள் புரிந்து கொள். இதில் ஏன் சொல்கிறேன்னா, பயன்படுறதுக்காக சொல்ல. இயேசு கிறிஸ்து நேசிப்பவர்கள், இயேசு கிறிஸ்துவோட என்ன சொல்கிறது, அந்த ஞானஸ்தானம் பெற்றவர்கள், சின்ன வயசு ஞானஸ்தானம் இருக்கிறதுலாம் அதை விட முக்கியமானது முழுக்க ஞானஸ்தானம். அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான இடம். ஆசீர்வாதமான அந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். சின்ன வயசு எடுக்கிறது ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் முழுக்க ஞானஸ்தானம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாம் முழுக்க ஞானம் எடுப்பது. சிறு வயது ஞானஸ்தானத்தை விட இந்த முழுக்க ஞானஸ்தானம் என்பது நாம் அறிந்த வயசில் எடுப்பது. முக்கி எடுத்தால் தான் நமக்குள்ள பாவங்களில் கழுவி புதிய பரிசுத்தாவியாக நமக்குள் ஊற்றப்பட்டு நாம் புதிய மனிதராக மாற்றுவதற்கான அடையாளம் தான் முழுக்க ஞானஸ்தானம். அதை எடுக்க வேண்டும். கிறிஸ்துவ மக்களுக்கு நாம் ஏதோ கடமை கிறிஸ்தவனாக இல்லாமல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் எச்சரிக்கையாக வாழ வேண்டும். இன்னொரு வசனம் கூட சொல்கிறேன். அதே உபாகமத்தில் 4:23 எடுத்துக்கொள்ளும். 4:23, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்களோடு பண்ண உடன்படிக்கையை மறந்து உன் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எல்லா செயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாகாத படிக்க எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க, இப்பதான் சொன்னேன் இல்லையா, உன் தேவனாகிய கர்த்தரை உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து உன் தேவனாகிய கர்த்தரை வேண்டாம் என்று விளக்கின எல்லா விக்கிரக செயலும் உண்டாக வேண்டாம் என்று எச்சரிக்கையா இருங்க. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது. நம்ம
கர்த்தரை மறந்து வேண்டாம் என்று சொல்லி இருப்பதனால்தான் இன்றைக்கு அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விலகி எச்சரிக்கையாக இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் 23 இல்லையா, 4:23. அதே 11:16 எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 11:16. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகுகிற அந்நிய தேவர்களை சேவிக்காமலும் உங்கள் நமஸ்கரியிலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின் மக்களே சொல்கிறேன், நிறைய இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹிந்து கோயில்ஸ் போவாங்க, திருப்பதி போகிறாங்க, ஜாலியாக டூராக சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து இங்கே திருப்பதியில் போயிட்டு அவங்க சாமியார வேஷம் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய பார்த்துட்டு நம்ம இந்தியாவில் கூட நிறைய ஃபாரினர்ஸு. சமீபத்தில் கூட ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து காவி ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. பாருங்க, அவர் பிறப்பில் கிறிஸ்துவராக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காவி உடை அணிந்து ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கொண்டு அந்நிய தேவன் நமஸ்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து பாவத்தின் அடையாளங்கள், அழிவின் ஆரம்பம், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் ஆரம்பமாக இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் இந்த எச்சரிக்கை? நாம் பரலோகத்தில் நிச்சயத்தையும் அடைய வேண்டும் இல்லையா? அதற்கு உங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். நீங்கள் இப்படி பின்மாற்றம் அடைந்து தேவையில்லாமல் நமக்கு தெரிஞ்ச தப்பு செய்வோம், அது செய்யக்கூடாது. தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொண்டே இருப்போம், ஏன் செய்கிறோன்னே தெரியாது. கேட்டால் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுது. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார். நம்ம தெரியாமல் செய்வோம், தெரிஞ்சு செய்வோம், இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம படிக்க சொன்னால் ஒழுங்காக படிக்க மாட்டோம், படிக்கிறேன்னு சொல்லி புக்கை வச்சு படிச்சுட்டு இருப்போம். சும்மா ஏதோ ஒன்று கண் பார்வை தான் படிப்பில் மண்டைக்கு ஏறாது. அதே போல் படிக்கும் போதோ மொபைல் பார்த்துட்ருப்போம், சாப்பிடும்போது மொபைல் பார்த்துட்ருப்போம். இதெல்லாம் வந்து தவறான செயல். இதெல்லாம் பாவத்தின் அடையாளங்கள். கவனம் என்பது, படிப்புனா படிப்பு புக்கில் மட்டும் கவனம் இருக்கணும், சாப்பிட்ணுன்னா சாப்பிட்றது கவனம் இருக்கணும். அதை விட்டு உலக இச்சைகள் மத்தியில் வாழ்ந்து உலக இச்சைகளை பார்த்து கொண்டு அப்படி இருந்தால் நாம் எப்படி பரலோக ராஜ்யம் அடைய முடியும்? சிறு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடும்போது மொபைல் பார்க்காதீங்க. அதே மாதிரி படிக்கும்போது டிவி பார்த்துட்டே முகமக்கெலாம் செய்யாதீங்க. அதெல்லாம் வந்து சாத்தானின் நம்மளை வஞ்சிக்கிற ஒரு தருணம், நம்மளை படிக்க விடாமல் தடுக்கிற ஒரு தருணம். அது நாம் சர்ச்சுக்கு சண்டே ஆனால் கண்டிப்பாக போகணும். அதை விட்டு டிவியில் சண்டே தானே நிறைய புது படங்களாக பார்க்கலான்னு சொல்லி இருந்துடக்கூடாது. சொல்லப்போனால் கிறிஸ்தவ மக்களை நாம் சர்ச்சுக்கு போகும்போதோ நாம் வெளியாட்களில் அழுத்தி போடலாம், ஒரு ஹிந்து பீப்புள் அழைச்சின்னு போனோம். அதுதான் கிறிஸ்டின் அடையாளம். அப்படிப்பட்ட ஆத்து மக்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும், கடன் பாகலாம் தீரன்னு சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் வாக்களை சொல்லி அவர்களுக்கு கூட்டிகிட்டு போகணும். விருப்பம் உள்ளவரை கூட்டிகிட்டு போகலாம், தப்பே கிடையாது. வலுக்கட்டாயமாக இல்லை, அலுப்பு உள்ளவரை கூட்டிகிட்டு போகணும். வாங்க விடுதலை கர்த்தர் கொடுப்பார், அவர் தான் ரட்சகர் சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போகணும். அதுதான் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ எச்சரிக்கை கொடுத்து 2 நாளாகும் 19:6, 19:7 சில வசனங்கள்லாம் சொல்லுது. எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகவும் 19:6. நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் மனுஷருடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். என்ன சொல்றார் பார்த்தீங்களா? நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நாம் சரி எந்த விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணுமா.
ஒரு ஃப்ரெண்டோட பேசினாலும் சரி, நான் வெளியில் போனாலும் சரி, ஒரு விஷயம் முடிவெடுத்து அதை செயல்படுறதுக்கு முன்னாடியும் சரி, எதில் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது. ஸோ அதை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எச்சரிக்கையாக இருந்தால் தான் நாம் உண்மையாக இருக்கும் போதோ கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதான் வசனம் சொல்லியது. நெக்ஸ்ட்டு 7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடுவது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற நம்மளோடு இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போதோ நம் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். இந்த எச்சரிக்கை நம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். எச்சரிக்கையாக இருப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதோ கால் போன போக்கில் வனம் போல போக்கில் வாழ்ந்து விடக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்பது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்கிற கேளுங்க. எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியும் இல்லை, பரிதாபமும் அவரிடத்தில் செல்லாது. ஸோ உங்கள் தேவனுடைய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சியம் இல்லை. நாம் கர்த்தரிடத்தில் நாம் எப்படி இருக்கணும்? ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அவருக்கு இந்த முகதாட்சியமோ எந்த ஒரு விஷயங்களோ அவருக்கு இருக்காது. நீ அவருடைய உண்மையாக இருந்தால் அவருடைய உண்மையாக இருக்கார். நீ அவரை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்கவே மாட்டார். இதுதான் நிஜம். ஏன்னா கர்த்தர் அன்புள்ளவர், நியாயமுள்ள தேவன். அதே சமயத்தில் நாம் தப்பு செஞ்சால் கண்டிக்கிற விசாரிக்கிற தேவனாகவும் இருப்பார். இதுவும் நடக்கும். புரிஞ்சுக்கொள்ளுங்க. உபாகமம் 11:16 சொல்லுது, அந்நிய தேவரை நமஸ்கரிக்க வேண்டாம், அதில் எச்சரிக்கையாக இருக்கணும்ன்ட்டு. அந்நிய தேவர்கள்லாம் யாருன்னா உங்களுக்கு தெரியும், சொல்லியிருப்பேன் இல்லையா? நாம் எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய சாமி உலகத்தில் இருக்கலாம். ஆனால் உலகத்தின் மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே அதுக்கான சாட்சிகள் உள்ளன. அதுதான் நிஜம். எத்தனை கடவுள்கள் நமக்காக மரித்தார்கள் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நமக்காக மரித்து, நமக்காக உயிர் தெழுந்து, இன்றும் நமக்காக பரிசுத்த ஆவியாக ஜீவிக்கிறார். இதுதான் நிஜம். பரிசுத்த ஆவியாக நம்ம கூட இருக்கிறார். இன்று என்னோட வார்த்தைகள் கூட கர்த்தரின் வார்த்தையாகத்தான் இருக்கிறது. பரிசுத்தால் நிரம்பி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கையான வார்த்தை. இதை நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லவில்லை, கர்த்தரின் வார்த்தையாக ஒரு ஊழியமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக. இது உங்களுக்கு கூட எனக்கும் தான். நான் பேசுகின்ற நாம் கூட எச்சரிக்கையாக இருக்கணுமா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா வசனம் படிப்பாங்க, எல்லாம் ஜெபிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், சண்டைகள், சமாதானமே எல்லாம் வரும். அதுதான். ஸோ நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கை உண்மை உள்ளதாக இருக்கணும். நீ எப்படி வசனத்தை மற்றவங்க சொல்கிறியோ அதே போல் நம்ம வாழ்க்கை நடக்கணும். போல் நம்ம சரியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு குறைகள் குற்றங்களை நம்ம சொல்ல வேண்டும். நம்ம குறை குற்றங்களை சொல்றதை விட அவருக்காக ஜெபிக்க வேண்டும். யாராவது தப்பு செய்கிறாங்களா, அவங்க ஜெபம் பண்ணுங்க. அதான் முக்கியம். நம்ம தேவை. அதை விட்டுட்டு அவன் தப்பு செய்யணும்னு சொல்லக்கூடாது. மனம் திருதலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதோ கர்த்தர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அதுதான் கிறிஸ்துவின் ஊழியம். ஒருத்தரை குற்றம் சொல்வது ஊழியம் அல்ல. நான் சரியா இருக்கிறேன், 10,000 சரியில்லைன்னு சொல்றது ஊழியம் இல்லை. நம்ம சரியா இருக்கணும், அவங்களும் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். தண்ணீர் ரூமில் சேர்ந்து ஜெபம் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் ஊழியம் என்பது அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். யாரும் ரட்சிக்கப்பட அந்த வீட்டுக்கு சென்று ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவ மக்கள் நிறைய வீடுகள்லாம் ரட்சிப்படையாமல் இருக்கிறது. அவங்க சென்று ஜெபிக்க வேண்டும். அங்கே சாத்தானின் குடியிருந்த சாத்தானை விரட்டி அடிக்க வேண்டும். அதுக்கு ஜெபம் ஒன்றே ஆயுதம். கர்த்தர் ஒன்றே விடுதலை கொடுப்பார். இதை நம்ம செய்யும் போதோ நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும், நித்திய ஜீவன் அடையத்துக்கு வழியாக இருக்கும்.
நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும், அவர்கள் வாழ்க்கையும் மாற்றத்தை கொடுக்கும். நாம் பேசுகின்ற வார்த்தை வந்து அவர்கள் புரிந்து கொண்டால் போதும், அவர்கள் எச்சரிக்கை அடைவார்கள், அவர் வாழ்க்கையை மாற்றத்தை காண செய்வார்கள். ஸோ நம்ம வாழ்க்கையில் இன்னும் எப்படிலாம் இருக்கலாம், எப்படிலாம் இருக்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இன்னும் கூட சில வசனங்கள்லாம் இருக்குது. மத்தேயு 6:1 இந்த தற்பெருமையை பற்றி சில விஷயங்கள் சொல்றது. 6:1 மத்தேயு 6:1 எடுத்துங்க. மனுஷன் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்து உங்களுக்கு பலன் இல்லை. நாம செய்யற உதவிதான் மனுஷன் பார்க்குற மாதிரி நம்ம உதவி செய்யக்கூடாது. அதாவது பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். வீடியோவில் ஒருத்தர் என்ன பண்ணுவார், போய் சாப்பாடு தருவார், எனக்கு அந்த வீடியோ எடுத்து போடுவாங்க. சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அப்புறம் அந்த நிறைய இடத்துல போயிட்டு ட்ரெஸ்ஸு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ, வீடியோஸு அதெல்லாம் போட்டு கொடுக்கறது வந்து நல்லதல்ல. நாம் கொடுக்கின்ற தர்மம், செய்கின்ற தர்மம் வந்து மனுஷனுக்கு தெரியக்கூடாது. அது ஆண்டவருக்கு தெரிஞ்சாலே போதும். அது வந்து ஒரு பெருமையான விஷயம். இப்படிப்பட்ட பெருமைகள் நமக்குள்ளே வேண்டாம். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் அதை செஞ்சு இதை செஞ்சு என்னால் தான் நடந்துச்சு, நான் தான் அதை செஞ்சு முடித்தேன், என்னை தவிர யாரும் செய்ய முடியாது, நான் சொன்னதால தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லையே. ஏன்னா நாம் செய்ய நன்மைகள்லாம் மற்றவங்க எடுத்து சொல்லி அந்த பெருமை நமக்கு தேவையில்லை. அப்படி பெருமை பேசுகிற கிறிஸ்தவனே அல்ல. நம்ம வாழ்க்கையில் பெருமை என்பது இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ மக்களாகிய நாம் பெருமைப்பட்டு எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது. நான் ஜபம் பண்ணதுனால தான் நடந்துச்சின்னு சொல்லவே கூடாது. ஜபம் பண்ண சுகம் கொடுத்தவன் தான் சாட்சி சொல்லணும் தவிர, ஜபிக்கிற நாம வந்து என்னால் தான் நினச்சின்னு சொல்லவே கூடாது. நம் ஜபத்தால் அவர்கள் மாற்றத்தை விடுதலை கேட்டால் அவங்கள்த சாட்சி சொல்லணும். அதுதான் கர்த்தருக்கு பிடித்தமான ஒன்று. நமக்கு நாம் பெருமை பேசிக்கொள்வது பாவத்தின் அடையாளம். நான் செய்த ஜபத்துக்கு பலனே இல்லை. அதான் சொல்கிறார் இல்லையா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை, எந்த பலனும் கிடையாது. அதான் உண்மை. ஸோ அவர்கிட்ட போய் சேராது. நீ ஜபம் பண்ணிட்டு தற்பெருமையும் பேசி கொண்டு இருந்தால் அதுக்கு எந்த பலனும் கிடையாது. உங்கள் ஜபத்திற்கு பலன் வந்து அவங்க சொல்லுகின்ற சாட்சிகள் தான். அந்த சாட்சிகள் தான் உங்கள் ஜபத்திற்கு பலன். ஸோ அதுதான் கர்த்தரிடம் சென்றடையும். இந்த ஜபங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால தான் விடுதலை கிடைச்சிருக்குது. நமக்கு நாமே சொல்லி கொண்டிருப்பதால் எந்த பயனும் கிடையாது. கர்த்தருக்கு அது உகந்ததும் அல்ல. இன்னொன்று மத்தேயு 7:15 ஒரு வசனம் சொல்கிறது, கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும். கள்ள தீர்க்கதரிசனம் யாரு? நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வார்த்தை போல மற்ற விஷயங்கள் நிறைய, தேவன் மட்டும்தான், கிறிஸ்து மட்டும்தான் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று தான் சொல்லுவேன், ஒரே ஒரு பாயிண்ட் தான், இயேசு கிறிஸ்து, இயேசு என்ற வார்த்தை, இயேசுவால் தான் கிறிஸ்துவே உருவாச்சு இல்லையா? அந்த கிறிஸ்துவம் என்பது இயேசு என்ற ஒரு இருந்ததால் தான் நடந்துச்சு. இப்போ நம்ம ஹிந்துவிலேருந்து கிறிஸ்டின் மாறுறோம், முஸ்லீம்லேருந்து கிறிஸ்டின் மாறுறோம். எப்படி மாறுறோம்? தேவனை பார்த்தா தேவன்ற வார்த்தைக்காகவா? இல்லை, இயேசு என்ற வார்த்தைக்காக தான். கிறிஸ்து அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து. அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு என்பது தேவகுமாரன், தேவனால் உருவாக்கப்பட்ட தேவகுமாரன். தேவனும் இயேசு தான், தேவனால் உருவாக்கப்பட்ட குமாரனும் இயேசு தான். இன்று பரிசுத்த ஆவியா இருப்பவரும் இயேசு தான். ஏன்றா மூன்றுமே அவர் தான். உலகத்தில் ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி பிதாவாக தோற்றுவிக்கப்பட்டு, இன்று குமாரனாக உருவாக்கப்பட்டு, இன்று பரிசுத்தாவே நிரம்பி நம்மோடு இருக்கிறார். மூன்றுமே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்று வசனம் சொல்கிறோம் இல்லையா? ஜெபம் செய்ய ஒவ்வொரு நாளும் பிதா குமாரன் பரிசுத்தாவின்னா யார்? அது இயேசு தான்.
மூன்றும் ஒன்று தான். பிதாவாகவும் குமாரனும் பசுதாகவும் இருப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த வார்த்தையை நம்ம சொல்வது இயேசு கிறிஸ்து மட்டுமே தான் குறிக்கும். பிதா வேற இல்லை, பசுதா வேற இல்லை, குமாரன் வேற இல்லை. மூன்றுமே ஒருவர் தான், அவர் தான் இயேசு. ஸோ இந்த வார்த்தை தான் ஒரு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவ மகனோ மகளோ இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. ஏன்னா தேவன் என்பது நிறைய பேர் முஸ்லீம் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேவன் என்பது அதாவது அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனுஷனை ஏற்றுக்கொள்ள அவர் அந்த மக்கள் அந்த காலத்தில் அவர் உருவம் கிடையாது, அவர் பரமபிதா அப்படின்னு சொல்லிட்டு அதை அல்லாஹ் ஆக்க மாட்டாங்க. நாம் மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். எப்படி? அவர் நமக்காக மறைத்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக சிலையில் அறையப்பட்டார், நமக்காக இன்று ஜீவிக்கிறார். அப்படி யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? இல்லை. பிதாவால் தோற்றுவிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த பிதாவும் இயேசு கிறிஸ்து தான். அவரே பிதாவாகி, அவரே குமாரனாகி, அவரே என்று பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். இது நிறைய பேருக்கு புரிவதில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக நாம் இயேசுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் அது ஒரு ரட்சிப்பும் ஆசீர்வாதமும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஜெபத்திலையும் இயேசுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ஜெபம் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும், மாற்றம் அடையும். எத்தனையோ பேர் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் சொல்கிறேன், இயேசுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ஜெபம் செய்யுங்க. ஒவ்வொரு டைமும் இயேசுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாம் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நடக்குன்ற சொல்லுங்கள். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கை அற்புதங்கள் நடக்கும். பின்மாற்றத்திலிருந்து இருக்கிற நாம் பரலோகத்தை சென்றதற்கான வழி இயேசு மட்டுமே. இன்று இந்த ஜெபத்தை இந்த வசனத்தையும் சொன்னது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் மூலிமா தான் இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் கொடுத்த வார்த்தைகள் தான் உங்களோட சொல்லி கொண்டிருக்கிறேன். இது என்னால் உருவாக்கப்பட்டதல்ல, நானாக கற்பனையாக செய்ததல்ல, எல்லாமே வசனம் தான். இந்த வசனத்தைப்படி தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உலகத்தில் நடந்த விஷயங்கள், நான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்கிறேன்னா வசனத்தின்படி தான் சொல்லுகிறேன், தவிர என்னுடைய கற்பனை அல்ல. இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடவும் அல்ல. நம்ம வாழ்க்கையில் எது நிஜம் என்பதை இந்த வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஜெபம் செய்யுங்க, வேதம் வாசிங்க, தினமும் குடும்ப ஜெபம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கணும். அனைத்து வித தீய காரியங்களும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் உங்களை எச்சரித்து கொண்டே இருப்பார், வசனத்தின் மூலமாக எச்சரித்து கொண்டே இருப்பார். நீங்கள் விசுவாசிங்க, எச்சரிக்கையாக இருங்க, வேதத்தை வாசிங்க, உங்கள் எச்சரிப்புக்கான அர்த்தம் புரியும். உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ காரியங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு எச்சரிக்கும். இந்த வசன எச்சரிப்பை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும், நம் வாழ்க்கை சரியான பாதையில் போகும், சரியானது நடக்கும், சரியானதை நாம் செய்வோம். நம்ம வாழ்க்கையில் இறுதியில் நித்திய ஜீவனை இயேசுவை கண்டடைவோம். இந்த கடைசி காலம் என்பதால் இந்த எச்சரிக்கை என்ற வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்து பேச வைத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாமே அவரால் தான். இன்று நான் இங்கிருந்து பேசக்கூட அவரால் தான். கடந்த நாள் வரைக்கும் எதை பற்றி பேச போகிறோன்ட்டு தெரியாமல் இருந்தேன். ஆனால் இன்று காலையில் இந்த எச்சரிக்கை கொடுத்து பேசுவது எனக்குள்ளே கர்த்தர் உணர்த்தியதால் இந்த வார்த்தையை பேசுகிறேன். இந்த வசனங்கள்லாம் ஒவ்வொன்றும் திருப்பி எடுத்துக்கொண்டு நீங்கள் பாருங்கள், எத்தனை எச்சரிக்கை. எல்லாத எச்சரிக்கை என்ற வார்த்தை இல்லாத அதிகாரமே இருக்காது, பாடமே இருக்காது. இந்த எல்லாம் உபாகமம், எரேமியா, சங்கீதம், நீதிமொழிகள், 2 நாளாகமம், நியாயாதிபதிகள், மத்தேயு, மார்க்கு எல்லாத்துலேயுமே எச்சரிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அதை படிங்க, எடுத்து எப்படிப்பட்ட எச்சரிக்கைலாம் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் தான், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் முழுசாக படிங்க, அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை பற்றினா போதும், வாழ்க்கை நன்மையானதை கர்த்தர் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைவேற்றுவார், உங்களை வழிகாட்டுவார். இந்த பரிசுத்த ஆசீர்வாதத்தில் நாள் அற்புதமாக கொடுத்த இந்த நேரத்திற்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாம் ஜெபம் செய்து முடிப்போம். ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் வசனத்தில் கை கொண்டு சாமி, உங்கள் வார்த்தைப்படி நாங்கள் நடக்கும்படியாய் சாமி, எச்சரிக்கையாக இருக்கும்படியாக நீங்கள் வழிநடத்துவீராக சாமி. நாங்கள் ஏழு இருக்கின்ற ஒவ்வொரு நன்மையான காரியங்களும், ஒவ்வொரு செயல்களும், சொல்லும் ஒவ்வொரு நடத்தைகளும் கர்த்தாவே, உண்மை முன்வைட்டு நாங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இந்த காலம் பொல்லாததாக இருக்கிறது கர்த்தாவே. சரி, நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு முதலாவது உம்முடைய வசனத்தையும் உம்முடைய ஜெபத்தையும் நாங்கள் கை கொண்டு நடந்துக்க முடியாது நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் நல்வழிப்படுத்துவீராக சாமி. எங்களை சுற்றி இருக்கின்ற சாத்தான கிரியைகளும் எல்லாம் விலகி ஓடும்படியாய் கர்த்தாவே. இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தின் வாயிலாக சாமி, உம்முடைய நாமத்தினாலே சொல்கிறேன் கர்த்தாவே. எல்லா சாத்தான கிரியைகளும் எங்கள் ஆட்கொள்ளக்கூடாதபடி கர்த்தாவே, நீரை எல்லாரும் நிர்மூலமாக்கி எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக சாமி. இரத்த கோட்டைகளால் நிரப்பி கர்த்தாவே எங்களை பாதுகாப்பை கொடுங்க சாமி. அனைத்து வித தீய காரியங்களில் எச்சரிக்கையாக நாங்கள் இருந்து கர்த்தாவே, உமது வசனத்தை கை கொண்டு நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சேனல் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்களுக்காக சாமி, இந்த வார்த்தை அவர் ரட்சிப்பை கொடுக்கும்படியாய், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, தேவாத தேவனே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய நாமம் எப்போது நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும்படியாய், ஒரு ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கும்படியாய் கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யும் கர்த்தாவே. இந்த எச்சரிக்கையின் காலம் கர்த்தாவே, இந்த கடைசி காலத்திலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு நாங்கள் உங்களுடைய வசனத்தை கேட்டு, வசனத்தை தியானித்து, தினமும் ஜெபம் செய்து நாங்கள் எங்களை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு தொடர்ந்து துணையாக இருந்து வழிநடத்தும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட கர்த்தாவே நீங்கள் மகிமையாக நிறைவேற்றுவீராக. இந்த ஓய்வு நாளிலே நம்ம பசுத்த நாளாக மாற்றும்படியாய் நீர் எங்களோடு இருந்து பேசும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும், அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புகழையும் பரவாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.